தகவல் அப்படியா? வதந்திகளுக்கு எல்லாம் போய் நம்ம பதில் சொல்ல முடியாது. நான் தான் நேற்று தானே உங்கள்கிட்ட சொன்னேன், நாங்க இன்னும் கூட்டணியை பத்தி எந்த முடிவும் எடுக்கல. எங்களை தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கின்ற கூட்டணிகளுக்கு தலைமை ஏற்கின்ற கட்சிகள், ஏற்றிருக்கின்ற கட்சிகளை அணுகி எங்களோடு பேசி வருகிறார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எந்த முடிவும் எடுக்கல. அது அம்மா அவர்களின் பிறந்த நாளுக்கு முன்பு தை மாதத்தில் எடுப்போம்னு சொல்லியிருந்தேன். இது என்ன என்ன வதந்தி பரவுது? தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு 6 சீட்டு, 7 சீட்டு ரொம்ப பெருந்தன்மையா இருக்கு. அண்ணாமலை பேச்சுவார்த்தை நடத்துறாரா? பாராளுமன்றத்துல எனக்கு 6-7 சீட்டு கொடுக்கிறதா இருந்தாங்க. அண்ணாமலை அவர்களை கேளுங்க தெரியும். நான் தான் வேணான்னு சொன்னேன். நாங்க அன்கண்டிஷனலா சப்போர்ட் பண்றோம், நிற்கவில்லைன்னு. இருந்தாலும் நாங்கள் நின்னாதான், அது நாங்கள் போட்டியிட்டால்தான் அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு சார்பான வாக்கு வங்கி அது பலனளிக்குங்கிறதுனால நாங்கள் மினிமம் 2 தொழிலாளர்கள் நின்னுங்கன்னு சொன்னதுனாலதான் நானும் திருச்சியில தம்பி செந்தில் நின்னோம். இந்த மாதிரி வதந்திகளை நீங்க சொல்றப்ப எனக்கு என்ன ஒண்ணு ஞாபகம் வருதுன்னா, நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, இன்னும் மாடே வாங்கல அதுக்குள்ளார மத்துக்கு அலையிறானான்னு சொல்லுவாங்க. நான் இருக்கா தயிர் கிடையிறதுக்கு அதே மாதிரி இருக்கு. இன்னும் தஞ்சாவூர் பக்கம்லாம் ஒண்ணு சொல்லுவாங்க, இன்னும் பிள்ளைக்கு வரனே அமையல அதுக்குள்ளார பேர குழந்தைக்கு பேர் வச்சுட்டு அலையிறானான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம கேள்விப்படுற பழைய பழமொழிகள், அடியேன்னு கூப்பிடுறதுக்கு ஆத்துக்காரியே அமையல, ஆனா பிள்ளைக்கு பேர் வச்சுட்டு அலையிறானா கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லுவாங்க. இது யார் அந்த கிருஷ்ணமூர்த்தி இதே மாதிரி வதந்திகளை கிளப்புறாருன்னு எனக்கு தெரியும். அந்த வதந்திகளை விதைக்கிற கிருஷ்ணமூர்த்தி யார் என்று என்பது எனக்கு தெரியும். அதை பரப்புகின்ற கிருஷ்ணமூர்த்தியின் சீடர்கள் யார் என்பது தெரியும். அவர்கள் ஏமாந்து போக போகிறார்கள். அதனாலதான் சொல்றேன், இது போல வதந்திகளை எல்லாம் யாரும் நம்ப வேண்டாம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் முடிவெடுத்த பிறகு ஊடகத்தின் மூலம் எல்லோரிடம் சொல்லிவிட்டு தான் நாங்கள் எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருங்க குழுங்கிறது சொல்றேன். எங்களை தவிர்த்து விட்டு எந்த ஒரு கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாத அரசியல் சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு காரணம் எனது எத்தனையோ சோதனைகளையும் தாண்டி என்னோடு பயணிக்கின்ற லட்சம் தொண்டர்களும் அவர்களை வழிநடத்துகின்ற நிர்வாகிகளும் தான் காரணம். அதனால இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து விட்டு தமிழ்நாடு அரசியல் இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். 21 தேர்தலையும் ஆட்சிக்கு யார் வர வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற சக்தியாக இருந்தோம். இந்த தேர்தலில் நாங்கள் சேர்கிற அணிதான் உறுதியாக ஆட்சி அமைக்கும். அதனால நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு தலைமையை தாங்குகின்ற கட்சிகள், இன்னைக்கு என்னென்ன கூட்டணி இருக்கு, எந்தெந்த கூட்டணி உருவாக இருக்கு அப்படிங்கிற கட்சிகளுக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகள் எங்களை அணுகி பேசி வருகிறார்கள். நாங்கள் உறுதியாக இந்த தேர்தலில் கூட்டணியில தான் போட்டியிட போறோம். நாங்கள் எந்த கூட்டணிக்கு செல்வோம் என்பதை உறுதியாக உங்களுக்கு தெரியும். திமுக வீழ்த்துவதற்கு யார் வேணாலும் இந்த கூட்டணியில சேரலாம் அவங்க ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் நேரத்துல ஒவ்வொரு அறிவிப்பு கொடுப்பாங்க. தீபாவளி வந்தா ஒவ்வொரு துணி கடையிலயும் சேர்க்க மாட்டோம்னு சொன்னாரு. இப்ப யார் வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு நம்ம ஊர்ல எல்லாம் தீபாவளி அது தெரியல அந்த மாற்றம்லாம். தீபாவளி பொங்கல் நேரத்துல துணி கடைகள் எல்லாம் 3 புடவை வாங்கினா 1 புடவை இலவசம். அது மாதிரி அந்த வியாபார யுக்திக்காக செய்வாங்க. அது மாதிரி அரசியல்ல வெற்றி பெறணுங்கிற யுக்திக்காக ஒவ்வொரு கட்சியும் ஒன்று சொல்லுவாங்க. ஆனா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பற்றி வதந்தியை விதைக்கிற கிருஷ்ணமூர்த்தி யார் என்பது எனக்கு தெரியும். அந்த கிருஷ்ணமூர்த்தியின் சீடர்கள் யார் என்பதும் தெரியும். அவர்கள் எல்லாம் ஏமாந்து போவது உறுதி.